ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரவணா ஃபிலிம்ஸ் GN வேலுமணி தயாரிக்க கே சங்கர் இயக்கிய திரைப்படம் தான் பாதகாணிக்கை அப்படிங்கிற திரைப்படம். 1962ஆம் ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி வெளியானது இந்த பாதகாணிக்கை திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் உறவுகளின் சூட்சம சதியால துக்கித்து போனவர்களின் நெஞ்சங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாதகாணிக்கை. அசோகன் அவர்களின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படமாக இந்த பாதகாணிக்கை திரைப்படம் அமைந்தது அப்படின்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. படத்தின் ஒரு காட்சியில் நடிகர் அசோகனுக்கு விபத்தில் ஒரு காலை இழக்கும் நிலை ஏற்படுது. ஆனால் விபத்துக்கு பிறகுதான் அவர் நடிப்பு தனித்தன்மையாக தெரிய தொடங்கும். அத்தனை நடிகர்களையும் மிஞ்சி நடிகர் அசோகனின் நடிப்பாற்றல் ரொம்பவே தனித்துவமாக தெரியும். மாலதி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகை சாவித்ரியும் சித்ராவாக நடிகை விஜயகுமாரியும் பாதகாணிக்கை திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. நளினமும் துடிப்பும் சேர்ந்து இருவரும் இருவேறு இயல்புகளை கொண்ட கதாபாத்திரங்களை மிகவும் நன்றாகவே நடிச்சிருப்பாங்க. முதல்ல உற்சாகத்தில் துள்ளி திரிந்த விஜயகுமாரி பிறகு வரும் காட்சிகளில் சேர்த்து வைத்து சோக வெள்ளத்தில் மிதந்து கடைசியில் தன் உயிரை காதலனின் பாதத்தில் காணிக்கையாக்கி அனைவரையும் உருக வச்சிருப்பாங்க. சாவித்ரி அவர்களின் நடிப்பும் பல இடங்களில் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். குறும்புத்தனத்தையும் சாந்தத்தையும் கண்ணீரையும் காதலையும் மாறி மாறி வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை சாவித்ரி அவர்கள். பாதகாணிக்கை திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் சேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. தாய் சொல்லை தட்டாதவராக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஜெமினி கணேசன் அவர்கள். இந்த பாதகாணிக்கை திரைப்படத்தில் அசோகனின் நடிப்பும் MR ராதாவின் வில்லத்தனமும் சாவித்ரியின் அழகிய முகபாவனைகளும் இந்த திரைப்படத்தை 100 நாட்கள் கடந்து ஓட வச்சிருக்கு. பாதகாணிக்கை படத்தை தவிர பல பாவரிசை படங்கள் சிவாஜி நடித்தது. பாதகாணிக்கை மட்டும்தான் கே சங்கர் இயக்கத்தில் வந்த படம். மற்ற எல்லா படங்களுமே பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் தான். இந்த பாதகாணிக்கை திரைப்படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னாலே அந்த பாடல் தான். வாழ்க்கையை தத்துவமாக எளிய வரிகளில் கொடுத்திருப்பாரு கண்ணதாசன். கலங்க வச்சிருப்பாரு TMS. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்கிற பாடல் காலம் கடந்தும் இன்றைக்கும் காயப்பட்ட மனங்களை ஆற்றும் பாடலாக இருக்கு. காசுக்காக கவிதை எழுதவில்லை, பணத்துக்காக பாடவில்லை. நிஜ வாழ்க்கை தத்துவங்கள் பாடிய போதும் உயிரோட்டம், பாடி முடித்து பல்லாண்டு ஆகியும் உயிரோட்டம். கடைக்கோடியில் இருக்கும் பாமரனுக்கும் புரியும்படி இதிகாசங்களையும் இலக்கியங்களையும் எளிய தமிழ் நடையில் தந்தவர் கண்ணதாசன். அந்த வகையில் இந்த பாடல் வரிகள் பட்டினத்தார் பாடல் வரிகள். சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான் என்ற இந்த பிரபஞ்சத்தையே தன் பேனாவால அடக்கி ஆண்டவர் காலம் சென்ற கவிஞர் திரு கண்ணதாசன் அவர்கள். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் உண்மை எது என்பதை சோக உணர்ச்சியை பிழியும் வகையில் எடுத்து கூறுகிறது. வில்லத்தனம் மட்டுமின்றி கௌரவ வேடம், குணச்சித்திர நடிப்பையும் தந்தவர் அசோகன். பாதகாணிக்கை திரைப்படத்தில் அசோகன் பாடி நடித்த வீடு வரை உறவு, இந்த பாடலில் கண்ணதாசனின் வரிகளும் TM சௌந்தரராஜனின் குரலும் அசோகனை மிகச்சிறந்த நடிகராக அடையாளம் காட்டியது. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.